சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோடில் மீனா ரோகிணி கிட்ட நீ உன் குழந்தைக்கு நல்ல அம்மாவாகவும் இல்லை, உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாகவும் இல்லை, உன்னுடைய சுயநலம் மட்டும்தானே உனக்கு பெருசு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரோகிணியும் இல்லை மீனான்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும், யாரை வேணால் எத்தனை தடவை வேணால் நீ ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற பற்றியா நீயே, அதுக்காகவே உன்னை பற்றி வீட்டில் சொல்ல தாண்டி போகிறேன் அப்படின்றாங்க. ரோகிணி மறுபடியும் ஓடி வந்து மீனாவோட காலை பிடிச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் மீனா, என்னுடைய வாழ்க்கை உயிர் எல்லாமே உங்கள் கையில் தான் மீனா இருக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மீனா, ப்ளீஸ் மீனா யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணும் மீனாவோட கையை பிடிச்சி ப்ளீஸ் ஆண்டி சொல்லிடாதீங்க ஆண்டி, எங்கள் அம்மாவை மாட்டி விட்டுறாதீங்க ஆண்டி, எங்கள் அம்மா பாவம் ஆண்டி, அவங்கள சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியோட அம்மாவும் வேணாம் மீனா, ப்ளீஸ் மீனா என் பொண்ணை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வாழ்க்கையே போயிடுமா, சொல்லாதம்மா, கொஞ்சம் மனசு வை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி ப்ளீஸ் மீனா, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மீனா, சொல்லிடாதீங்க மீனா அப்படின்றாங்க. மீனாவும் யோசிக்கிறாங்க. இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா தண்ணி எடுக்க போனாலே இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா அவள் என்னைக்கு சொன்ன வேலையை உருப்படியாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி அவளை பேசுகிறாங்க. முத்து அப்பா நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்க பாட்டி உடனே முத்து நீ நில்லு, ரோகிணியும் இன்னும் வரல, விஜயா நீ போய் என்னான்னு பார்த்துட்டு வா, மீனா தண்ணி எடுக்க போனவ இன்னும் வரல, ரோகிணியும் வரல, நீயே போய் என்னான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா நானும் அத்தைன்னு கேட்கும்போது ஸ்ருதி இல்லை பாட்டி நானே போய் கூட்டிகிட்டு வரேன், அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டி வேணாம் விஜயாவே போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் ஆமாம்மா ரோகிணி வேற வயிறு சரியில்லைன்னு சொன்னால் நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா குடத்தை வச்சுட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. விஜய் வந்து இங்கே என்னடி பண்ணுற, தண்ணி மொழுறதுக்கு இவ்வளோ நேரமா, நாங்களாம் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்கே நின்று என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸ்ருதி வந்து அந்த குடத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. குளத்துக்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சரி நீ ரோகிணியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி எங்கே மீனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. எதையும் யோசிச்சுக்கிட்டு ரோகிணி வராங்க. விஜயா ரோகிணி கையை பிடிச்சி என்னாச்சு ரோகிணி, ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொன்னியா, சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி மீனாவை பார்க்குறாங்க, மீனாவும் ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா அப்படி என்ன சாப்பிட்டா ஜீரணமாகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று தான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இல்லைத்த ஜீரணமாகாத ஏதோ ஒன்று தான் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி மீனாவே பார்த்துட்ருக்காங்க. விஜயா என்னாச்சு ரோகிணி, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவையும் உனக்கு என்னாச்சு நீயே இவளையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும், எதுக்காக இப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.